நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 42. ஹூண்டனின் படைகளை நகுஷனின் படைகள் குருநகரிக்கு வெளியே அஸ்வமுக்தம் என்னும் குன்றின் அடிவாரத்தில் சந்தித்தன. குருநகரிக்கு பத்மனின் தலைமையில் காவலை வலுவாக்கிவிட்டு நகுஷன் தன் படைத்தலைவன் வஜ்ரசேனன் துணையுடன் படைகளை நடத்தியபடி வடமேற்காக சென்றான். அவன் படை நீக்கம் செய்து நம் நகரை சூழ வைப்பதே உகந்தது. நாகர்களுக்கு விரிநிலத்தில் படை நடத்துவதிலோ நகர்களை முற்றுகையிடுவதிலோ முன்பயிற்சியே இல்லை. அவர்களை மிக எளிதில் வெல்ல முடியும் என்றான் படைத்தலைவன். நகுஷன் மறுமொழி சொல்வதற்குள்ளாகவே பத்மன், ஆம், அது மிக எளிது. ஆனால் குருநகரியின் சத்திரிய அரசன் நாகர்களின் படைகளுக்கு அஞ்சி படை சூழ்கை வகுத்தான் என்பதே இழிவு. அவர்களுக்காக படைகளுடன் காத்திருந்தான் என்று சூதர் பாடலாகாது. புழுவை அடிக்கக்கூடாது, சுண்ட வேண்டும் என்றான். நகுஷன், ஆம், இந்நகரில் அவர்கள் வருவதற்காக காத்திருப்பது என்னால் இயலாதது. நான் ஒரு தருணத்திலும் எண்ணி காத்திருந்து போரிடப் போவதில்லை. எப்போதும் எழுந்து சென்று தாக்குவதே என் வழி என்றான். ஆம், புலியும் சிம்மமும் பதுங்கும், யானை ஒளிய காட்டில் மறைவில்லை என்றான் பத்மன். பாறை பிளவிலிருந்து எழும் அரசனாக மெல்ல தலை நீட்டி பறக்க வெளிவந்து ஓசையின்றி ஒழுகிச் செல்வதைப் போல நகுஷனின் படை வடகிழக்கு வணிகச் சாலையை நிறைத்து ஒழுகியது. உச்சி வெயிலில் நீரலை ஒளிகள் என வேல் நுனிகளும் வாளுரைகளும் கவசங்களும் தேர் முகடுகளும் யானைகளின் பொய் மறுப்புகளும் மின்னி மின்னி ததும்பின. குருடுகளும் குழம்புகளும் சகடங்களும் மண்ணில் பதிந்த ஒலி கலந்து எழுந்த முழக்கம் சூழ்ந்திருந்த காடுகளை கார்வை கொள்ள செய்தது. அன்று மாலை அவர்களின் படை எழுந்த செய்தி ஹூண்டனை சென்றடைந்தது. தன் படைகளுடன் கிளம்பி ஜம்புமுகம் என்னும் சிறிய மலையின் அடிவாரத்தை அடைந்து அங்கே பாடி அமைத்திருந்த ஹூண்டன் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தியை கேட்டதும் தொடையில் அறைந்து உறக்க நகைத்தான். நன்று, முற்றுகையிட்டு பொறுமை இழக்க வேண்டுமே என கவலை கொண்டிருந்தேன். நமக்கு உகந்த மலைச்சரிவுக்கே வந்து சேர்கிறார்கள். வெட்டவெளிக்கு வந்துவிடும் எலி நாகத்திற்கு நல்லுணவு என்றான். அவன் அருகே நின்றிருந்த படைத்தலைவர்கள் சிரித்தனர். கம்பனன் தலையை அசைக்க, என்ன சொல்கிறாய் என்றான் ஹூண்டன். அவர்கள் விரிநிலத்திற்கு வருகிறார்கள் என்றால் என்ன பொருள் அதற்கு? அது காப்பற்றது என அவர்கள் அறிய மாட்டார்களா என்ன என்றான் ஹூண்டன். சொல் உன் தரப்பை என்றான். நம்மை இடக்காலால் தட்டி எறிய வேண்டுமென விழைகிறார்கள் என்றான் கம்பனன். முடிந்தால் செய்யட்டுமே என்று ஹூண்டன் சீற்றத்துடன் சொல்ல, அவ்வாறு பொருட்டிலே என்று காட்டிக்கொண்டாலும் அவர்கள் உள்ளே கருதி இருப்பார்கள். விரிநிலத்தில் நம்மை எதிர்கொள்ளும் வல்லமையை மும்மடங்கு வைத்திருப்பார்கள் என்றான் ஹூண்டன். என்ன சொல்கிறாய் என்றான் புரியாமல். அரசே, நம்மை விளையாட்டென எதிர்கொள்கிறார்கள் என்று பிறர் எண்ண வேண்டுமென விழைகிறார்கள். ஆகவே தங்கள் முழு வல்லமையையும் முற்றிலும் வெளித்தெரியாது மறைத்தபடிதான் வருவார்கள் என்றான் கம்பனன். ஹூண்டன் சில கணங்கள் விழித்து நோக்கிவிட்டு மீசையை நீவியபடி, அதை எண்ணி என் உள்ளத்தை சிடுக்காக்கிக் கொள்ள நான் விழையவில்லை. களம் காண வந்து விட்டேன். இனி எதுவரினும் என்ன? போரில் வெற்றியும் தோல்வியும் ஊழே. ஊழை எண்ணி கணக்கிடுவதென்பது அலை எண்ணிய பின் நீராடுவோம் என்று கருதுவதே என்றான். இரு படைகளும் ஒன்றையொன்று நெருங்கி 8 நாட்களுக்கு பின் அஸ்வமுக்தத்தை வந்தடைந்தன. இரு சாராரும் சூழ்ச்சி எதையும் எண்ணவில்லை. இரு நதிகள் வெள்ளப்பெருக்கெடுத்து இரு திசைகளிலிருந்து வருவதைப் போல அவை அணுகின. பெருங்காதல் கொண்ட இரு நாகங்கள் போல என்றான் நகுஷனுடன் வந்த படையமைச்சனாகிய காலகன். வெறும் விசையாலேயே நிகழவிருக்கிறது இப்போர். எந்த அரசு சூழ்தலும் இரு தரப்பிலும் இல்லை. ஹூண்டன் கல்கதையை சுழற்றியபடி தோல் தட்டி வரும் காட்டாளன் போல வருகிறான் என்றான் வஜ்ரசேனன். நகுஷன், ஆம், அவ்வாறே நாமும் செல்வோம். வெறும் போர் என்றான். அஸ்வமுக்தம் 3 புறமும் செங்குத்தான பாறை குன்று. உச்சியில் முளைத்திருந்த ஆலமரத்தின் அருகே உருண்ட பாறை ஒன்று ஏதோ எண்ணி தயங்கியதென அமர்ந்திருந்தது. ஹூண்டனின் ஒற்றர்கள் 3 மேலேறி சென்று தொலைவிலேயே நகுஷனின் படைகள் அணுகுவதை நோக்கிவிட்டனர். அவர்கள் கொடி அடையாளம் காட்ட முந்தைய நாள் அந்தியிலேயே வந்து பிரிய வடிவில் அமைவு கொண்டிருந்த ஹூண்டனின் படைகளில் முரசொலி எழுந்தது. துயில் கலைந்து யானை எழுவது போல படை விழிப்பு கொண்டது.
மேலிருந்து நோக்கிய ஒற்றர்கள். ஒழுகும் ஆற்றின் நீர்நுரை உருமாறுவது போல நாகர்படை குவிந்து இழுபட்டு சுடர் வடிவம் கொள்வதை, பின்னர் அதற்கு 2 கைகள் முளைத்து நண்டு என மாறுவதைக் கண்டனர். அதன் முகப்பில் கேடயமேந்திய வீரர்கள் வந்து நிறை கொண்டு ஒரு கோட்டை என மாறினர். அதற்கு அப்பால் வில்லவர்கள் நச்சு முனை கொண்ட அம்புகளுடன் நிறந்தனர். 5 நிறைகளாக கவசம் அணிந்த புறவிகளின் தொடர் ஒருங்கியது. அதற்கு பின்னால் நீண்ட வேல்களுடன் காலாள் படையினர் நண்டின் கால்களென 4 பிரிவுகளாக நின்றனர். ஒவ்வொரு படைப்பிரிவின் நடுவிலிருந்தும் களை ஏரிகள் ஊன்றப்பட்ட நீல் கழைகளில் தொற்றி மேலேறி வண்ணக்கொடிகளை ஆட்டி செய்தி அறிவித்தனர். காளைகள் இழுத்து வந்த பெரிய சகட மேடைகளில் போர் முரசுகள் இருந்தன. உழைத்தடி ஏந்திய வீரர்களும் கொடியசைக்கும் செய்தியாளர்களும் கொம்பூதிகளும் அதன் மேல் அமர்ந்திருந்தனர். தொலைவிலேயே ஹூண்டனின் பாடி வீடு தெரிந்தது. அதன் மேல் சுருள் அவிழ்ந்து எழுந்த நாகம் பொறிக்கப்பட்ட மிக பெரிய கொடி காற்றில் எழுந்து பின்மெல்ல துவண்டது. தொலைவில் செந்நிற தீற்றலென நகுஷனின் படை முதலில் தெரிந்தது. பின்னர் அதன் கொடிகள் காற்றில் பறக்கும் வண்ணப்பறவைகள் என துலங்கின. வேறு எங்கிருந்தோ என படை நகரும் ஓசை எழுந்து வந்து காற்றில் செவி தொட்டு தேய்ந்து மறைந்து கொண்டிருந்தது. பின்னர் திரும்பும் உலோகங்களின் ஒளிகள் கண்களை கீறி கீறி சென்றன. கண் கூசும்படி ஒளியலை எழத் தொடங்கிய போது உடலே படையோசையை கேட்கத் தொடங்கியது. எளிய படைதான் என ஒருவன் சொன்னான். ஆனால் நம்மிடம் புறவிகள் மிக குறைவு, தேர்களே இல்லை. நம் வீரர்கள் புறவிக்கலை தேர்ந்தவர்களும் அல்ல என்றான் அவன் தோழன். ஆம், நாம் மரக்கிளைகளில் பறக்கும் கலை அறிந்தவர்கள். இந்த விரிவெளியில் நமது திறன்களுக்கு பொருள் இல்லை என்றான் இன்னொருவன். நாம் எதையும் முடிவு செய்ய முடியாது. போர்கள் நமது ஆற்றலால் வெல்லப்படுபவை. பிறனுடைய ஆற்றலை நாம் போர் நிகழும் வரை அறியவே முடியாது என முதிய நாகன் ஒருவன் சொன்னான். அவர்கள் கொடிகளால் செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தனர். அணுகி வரும் படையின் தொலைவு, அளவு, அமைப்பு, படை சூழ்கை என விளக்கி கொண்டே இருந்தனர். அவர்கள் நம் படைகளை அறிகிறார்களா? எங்கிருந்து என்றான் ஒருவன். எவ்வகையிலும் அறிய முடியாது. அங்கிருந்து அவர்கள் பார்ப்பதற்கான எந்த வழியும் இல்லை என்றான் இன்னொருவன். பார்க்காமலேயே போருக்கு எழுகிறார்கள் என்றால் அவர்களின் துணிவு என்ன என்று ஒருவன் கேட்டான். நாம் நாகர்கள் என்பது மட்டுமே என்றான் ஒரு முதியவன். கான்குடிகள் போர் வெல்வது அரிதினும் அரிது. நாம் தனித்தனி குலங்கள், எதன் பொருட்டும் நாம் ஒன்றாவதில்லை. இதோ நாகர்களின் இப்பெரும் படை ஒரு சிறு அச்சம் எழுந்தால் 300 குடிகளாக சிதறிவிடும். அவர்கள் அவ்வாறல்ல. 1000 குடிகளை இணைத்து 4 வர்ணங்களாக ஆக்கியிருக்கிறார்கள். இதோ படையென திரண்டு வந்து நின்றிருப்பவர்கள் பல ஆயிரம் குடிகள், பல 100 குலங்கள். ஆனால் சத்திரியர் என்னும் ஒரே வர்ணம். அவ்வர்ணத்திற்குரிய அறங்களை இளமையிலேயே அவர்களின் உள்ளத்தில் செதுக்கிவிட்டிருக்கிறார்கள் என்றான் அம்முதியவன். ஒரு வர்ணம் என்பது தன் தனி அடையாளத்தையும் தான் என்னும் ஆணவத்தையும் கொண்டு தன்னை தொகுத்து கொண்ட ஒரு திரள். தன் அடையாளத்திற்காகவும் ஆணவத்திற்காகவும் அது தன்னை முற்றழிக்கவும் சித்தமாகும். நம்மிடம் இல்லாத அவர்களிடம் இருக்கும் படைக்கலம் அதுவே ஆணவம் என அவன் தொடர்ந்தான். இந்த களத்திலிருந்து ஓடினால் நாகர்களால் 5 நாட்களில் அனைத்தையும் மறந்து தங்கள் குடிகளில் இணைய முடியும். இனிதே வாழவும் முடியும். இங்கிருந்து தோற்றோடும் சத்திரியன் இழிவுபட்டு எஞ்சிய வாழ்க்கையை அழிக்க வேண்டும். புண்ணின்றி திரும்புபவன் கருநரகிற்கு இணையான பேரிழிவை சூட வேண்டியிருக்கும். அவர்கள் பெரும் மூச்சு விட்டனர். இளம் வீரன் ஒருவன், அவர்கள் நெடுந்தொலைவு வந்துள்ளனர். நாம் இங்கே பாடி அமைத்திருக்கிறோம். போரை நாளை வரை ஒத்தி வைக்கும்படி கோர அவர்களுக்கு உரிமை உண்டு என்றான். ஆம், ஆனால் அவர்கள் கோர மாட்டார்கள். ஏனென்றால் நாம் சத்திரியர்கள் அல்ல. இதை அவர்கள் ஒரு போர் என்றே சொல்ல மாட்டார்கள். இது அவர்களுக்கு ஒரு வேட்டை மட்டுமே என்றான் முதியவன். அப்பால் கொம்போசை எழுந்தது. நிலைக்கழை ஒன்றில் குருநகரியின் அமுத கலச கொடி மேலேறியது. மிக மெல்லிய அதிர்வாக முரசோசை எழுந்தது. படை சூழ்கை, அப்படியென்றால் போர் என்றான் இளையவன். ஆம், உச்சி பொழுதிலேயே போரை தொடங்குகிறார்கள் என்றால் அந்திக்குள் இப்போரை முடிக்க எண்ணுகிறார்கள் என்றான் முதியவன். அந்திக்குள் நாம் தோற்பதா என்றான் இளைஞன். கீழே நகுஷனின் படை கழுகு வடிவம் கொண்டது.
அதன் முகப்பில் அலகு என விற்படை ஒன்று கூர்கொண்டது. உகிர்கள் என வேல்படை அமைய சிறகுகள் என வாட்படை நிலை கொண்டது. செய்திகளை மேலிருந்து அவர்கள் அனுப்பி கொண்டே இருந்தனர். ஆனால் ஹூண்டனின் படையில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. அவர்கள் நகரப்போவதாகவும் தெரியவில்லை. கழுகை நண்டு எதிர்க்குமா என்றான் இளைஞன். நாம் அதை அறியவே முடியாது. நமக்கு எதற்கு அக்கவலை என்றான் இன்னொருவன். நாகர்படையில் முரசொலிகளும் கொம்புகளும் முழங்கின. கொடிகள் எழுந்த செய்ய அதன் வலக்கை விரிந்து நீள இடக்கை அசைவற்றிருந்தது. என்ன செய்கிறார்கள் என்றான் முதியவன். பலர் புறவிகளில் ஓடுவது தெரிந்தது. முரசுகள் மாறி ஒலி எழுப்ப விலகிச் சென்ற படை வந்து இணைந்து கொண்டது. அவ்வளவுதான், போர் முடிந்துவிட்டது என்றான் முதியவன். எப்படி சொல்கிறீர்கள் என்று இளைஞன் சீறியபடி எழுந்தான். ஆணை பிழையாக வந்துவிட்டது. இனி படைகள் தலைமையின் ஆணையை ஐயமின்றி ஏற்காது என்றான் முதியவன். பிழையாக வந்துவிட்டதினாலேயே எச்சரிக்கை கொள்ளலாமே என்றான் ஒருவன். அது எண்ணி துணிவது. படை எழுந்த பின் எண்ணமில்லை. எது உடல் அறிந்ததோ அதுவே அங்கு நிகழும், காமத்தை போல என்றான் முதியவன். அவர்கள் அமைதியடைந்து மெல்லிய சோர்வுடன் நோக்கி இருந்தனர். நகுஷனின் படைகள் காற்றில் பறந்து வரும் சருகு குவை போல எளிதாக விரைவாக ஹூண்டனின் படைகளை அணுகின. புறவிகளின் சுழலும் கால்களும் அவற்றின் நீட்டிய தலைகளுக்கு பின்னால் வில்லேந்தி அமர்ந்த கவச வீரர்களும் தெரியலாயினர். மிக விரைவிலேயே குதிரைப்படைகள் மட்டும் பிரிந்து முன்னால் வந்து அவர்கள் இருந்த குன்றை அணுகி கடந்து சென்றன. முதலில் வில்லவர் அமர்ந்த அலகு செல்ல, வாளோர் அமர்ந்த இறகும் வேலோர் அமர்ந்த உகிரும் தொடர்ந்து சென்றன. அப்பால் நாகர்களின் படை அப்போதும் ததும்பிக் கொண்டிருந்தது. சந்தையில் ஒன்றோடொன்று கால் கட்டி போடப்பட்ட பறவைகளைப் போல என்றான் முது நாகன். மூத்தவரே, இனி தாங்கள் ஏதும் சொல்ல வேண்டியதில்லை என்றான் இளைஞன். நாம் எண்ணுவதையே சொல்லென செவி அறிகையில் சுடுகிறது. முதுமகன், நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒரு போரை அல்ல மைந்தா. இந்த தொல் நிலத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக நிகழ்ந்து வரும் ஒன்றை. அது எப்போதும் இவ்வண்ணமே மாற்றமில்லாது தொடர்கிறது என்றான். நாகர்படைகளின் முரசுகளும் கொம்புகளும் இணைந்து பிளிரலாயின. அவர்களின் வில்லவர்கள் தரையில் அமர்ந்து விற்களை இழுத்து அம்புகளை எய்ய, அவை வானில் எழுந்து வயலில் அமரும் கிளிக்கூட்டம் போல பாய்ந்து வரும் குருநகரி படைகள் மேல் அமைந்தன. அம்புபட்ட வீரர் சிலர் விரையும் புறவியிலிருந்து தெரித்து விழ, நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட அப்புறவிகள் அசையாமல் நின்று திரும்பி படை நோக்கி ஓடின. அவர்களில் பெரும்பாலானவர்கள் எடையில்லாத ஆமையோட்டு கவசம் அணிந்திருந்தனர். நாகர்களின் புல்லம்புகளின் புறாவலகு கூர் அவற்றை கடக்கவில்லை. புறவிகளும் கவசம் அணிந்திருந்தன. விரைவிலேயே நகுஷனின் படை நாகர்படைகளை அணுகி அவற்றின் முகப்பை மோதி பல பகுதிகளாக பிளந்தது. நாகர்களின் வில்லவர் படை பொருள் இழந்தது. பின்னால் அவர்கள் நிறுத்தியிருந்த வேல் படையை முன்னால் செலுத்த வில்லவர் அணிபிளந்து வழியமைக்க வேண்டியிருந்தது. ஆனால் முன்னால் வந்த நகுஷனின் வில்லவர் முதலிலேயே அத்தனை முரசு மேடைகளையும் தாக்கி அங்கிருந்த அனைவரையும் கொன்றனர். செய்தி இல்லாமல் தடுமாறிய வில்லவர்களால் வேலேந்திகள் தடுக்கப்பட்டனர். அக்குழப்பத்தில் வாளுடன் நுழைந்த இரண்டாவது புறவியணி வெறியுடன் நாகர்களை வெட்டி வீழ்த்தலாயிற்று. பயனற்ற விற்களுடன் வாளோர் முன் அகப்பட்ட நாகர்கள் இறந்து விழுந்தனர். போரல்ல, படுகொலை என்றான் முதியவன் கசப்புடன். நீங்கள் சற்று வாயை மூடுங்கள் என்றான் இளைஞன். கழுகின் உடல் வந்து நாகர்படைகளை அடைந்தது. வேலேந்திய காலால் படையினர் புறவிப்படை உருவாக்கிய விரிசல்கள் வழியாக புகுந்து வெட்டியும் குத்தியும் கொன்று குவிக்கலாயினர். முதலில் வேல்படை நின்றிருந்ததென்றால் என்றான் இளைஞன். நாம் ஒவ்வொரு முறையும் இவ்வாறுதான் எண்ணி எண்ணி ஏங்குகிறோம் என்றான் முதுநாகன். பார், நம் படைகள் வெறும் கும்பல். இட்டு தலை குவிக்கிறார்கள் சத்திரியர். நாகர்படைகளின் பின்னிறை புகைக்குவை காற்றில் கரைவது போல சிதையத் தொடங்கியது. அவ்வளவுதான் என்றான் முதியவன். வாயை மூடுங்கள் என்றான் இளைஞன். இன்னும் கூட வாய்ப்புள்ளது. நாம் மீண்டும் ஒருங்கிணைய முடியும். நம்மில் 1/3 எண்ணிக்கையே அவர்களிடம். அதை நம் படைகள் உணர்ந்தாலே போதும். முதுநாகன், அவர்கள் திரும்பிவிட்டார்கள் என்றான். இல்லை, அவர்கள் இன்னும் அதை அறியவில்லை. பின்னால் இருப்பவர்களை அவர்கள் அறிய வழியே இல்லை என்றான் இளைஞன். செய்தி அழிந்திருப்பதே கூட நல்லதுதான். படை என்பது ஒற்றை உடல். உடல் தன்னைத்தானே அறியும் ஒற்றை பெரும் புலன்.
என்றான் முதுநாகன். நாகர்களின் மொத்த படையும் பஞ்சு பரப்பு துகள்களாக ஆவது போல சிறு குழுக்களாக ஆகி சிதறி பரவ தொடங்கியது. கொன்று குவிக்கப் போகிறார்கள். சிறு குழுக்களாக ஓடுவது போல தற்கொலை வேறில்லை என்றான் இளைஞன். கொல்ல மாட்டார்கள் என்றான் முதுநாகன். ஏன் என அவன் திரும்பி நோக்கினான். ஒருமுறை போரில் திரும்பி ஓடுபவர்களை கொன்றார்கள் என்றால் அடுத்த போரில் திரும்பி ஓட அஞ்சுவர், இறுதி வரை நின்று பொருதுவர். திரும்பி ஓடுபவர்களை உயிரளித்து விட்டுவிட்டால் எந்த போர் தொடங்கும் போதும் முடிந்தவரை பார்ப்போம், முடியாத போது ஓடிவிடுவோம் என்றே எண்ணுவர். அது அவர்களின் போர் நுணுக்கம் என்றான் முதுநாகன். இளைஞன், ஆம், போரை நிறுத்திவிட்டார்கள் என்றான். கீழே குருநகரியின் வெற்றி முரசு ஒலிக்க தொடங்கியது. அவர்கள் நம்மை அவர்களது நாடகங்களின் நடிகர்களாக்கி விட்டிருக்கிறார்கள் என்றான் இளைஞன். அவர்கள் நம்மை நோக்கி நகைக்கிறார்கள். அதைவிட நம்மை அவர்கள் கொன்றிருக்கலாம். முதுநாகன், ஒரு முறை ஏனும் எதிர்த்து நின்ற அனைவரும் உயிர் துறந்திருந்தால் நாம் நம்மை தழைத்திருக்கும் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று விடுவோம். நாமும் இவர்களுக்கு நிகரானவர்களே என நம் தன்னாழம் நம்பத் தொடங்கிவிடும். அதன் பின் நாம் இவர்களை வெல்லக்கூடும் என்றான். ஆனால் அவர்கள் அதற்கு நமக்கு வாய்ப்பளிப்பதே இல்லை. அவர்கள் நம்மை கூர்ந்து நோக்கி புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதோ பெருகி படை கொண்டு சென்று களமாடும் சத்திரியர்கள் அல்ல இப்போரை வடிவமைத்தவர்கள். அங்கே அரண்மனையில் அமர்ந்து கையில் ஏடு கொண்டு சொல் தேரும் அந்தணர்கள்தான் இதை நடத்துகிறார்கள். நாம் தோற்று கொண்டிருப்பது அவர்களிடமே என்றான் முதுநாகன். நாம் ஏன் தோற்கிறோம், ஏன் அவர்கள் வெல்கிறார்கள் என்றால் ஒரே மறுமொழிதான். நாம் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதோ நிகழும் இந்த களம் படைக்கலங்களால் நிகழவில்லை, எண்ணங்களால் நிகழ்கிறது. ஒற்றுக்கலை பயில இவர்களின் குருநிலைகளில் நான் 12 ஆண்டுகள் மாணவனாக இருந்தேன். இவர்களைப் போல உருமாறி 40 ஆண்டுகள் இவர்களுடன் வாழ்ந்தேன். நான் அறிவேன் இவர்களை என அவன் சொன்னான். கீழே நோக்கியபடி, உயிர் தப்பி ஓடும் ஒவ்வொரு நாகனும் 100 கோழைகளை தன் குடிகளில் உருவாக்குகிறான். அவர்கள் நம்மை கொன்றால் நாம் பழிவெறி கொள்ளக்கூடும். நம் தலைமுறைகள் வஞ்சம் பெருக்கக்கூடும். அவர்கள் நம்மை ஓடவிடும் தோறும் நாம் வெற்று காட்டுமானுடராகிறோம். கசப்புடன் சிரித்து அதை அவர்கள் அறம் என்றும் இரக்கம் என்றும் சொல்கிறார்கள். அதன் பொருட்டும் ஆணவம் கொள்கிறார்கள். போர் முடிந்துவிட்டது என்றான் ஒருவன். முதியவன் தன் மேலாடையால் முகம் துடைத்து, நாமும் திரும்ப வேண்டியதுதான். அவர்கள் நம்மை அறிவார்கள். நம்மை எளிதில் அவர்களால் பிடிக்கவும் முடியும். ஆனால் நாம் சென்று இக்காட்சியை நம் குலத்தவரிடம் சொல்ல அவர்கள் விழைவார்கள். ஆகவே நம்மை விட்டுவிடுவார்கள். இளைஞன், அரசர் என்றான். என்ன என்றான் முதியவன். நம் அரசர் ஓடவில்லை, தன்மை காவலருடன் களத்திலேயே இருக்கிறார். அதோ அவர் கொடி. முதியவன் கையை கண்மேல் வைத்து நோக்கி, ஆம் என்றான். என்ன செய்கிறார்? கூர்ந்து நோக்கி, அடி பணிகிறாரா? அவர் இயல்பல்ல அது என்றான். இளைஞன், தனிப்போர். ஆம், அரசன் நகுஷனை தனிப்போருக்கு அறை கூவியிருக்கிறார். அதுதான். நகுஷனின் தேரை நோக்கி புறவையில் பாய்ந்து வந்த படைத்தலைவன், அரசே, நாகர்குலத்து அரசன் களம் நிற்கிறான் என்றான். நகுஷன், யார் என்றதுமே புரிந்து கொண்டு, ஹூண்டனா? களத்திலா? அடிபணிகிறானா என்றான். தனிப்போர் கோருகிறான். அவன் அமைச்சன் கம்பனன் தேர்தட்டில் எழுந்து நின்று அதை அறிவித்தான். நகுஷன் விழிகளை நோக்கிய பின், ஆனால் எழிகுலத்தோரிடம் சத்திரியர் தனிப்போரிடும் வழக்கம் இல்லை. அது அவர்களுக்கு நாம் அளிக்கும் நிகர் மதிப்பென்று கொள்ளப்படும். ஒருவேளை என்றான். அச்சொல் நாவில் எழுந்ததுமே அதன் பெரும் பிழையை உணர்ந்தவனாக, நான் சொல்ல வருவது என்றான். நானும் காண்மகனே என்றான் நகுஷன். அவனை நேர் எதிர்கொள்ள என்னால் இயலும். அவன் விரும்பும் படைக்கலம் கொண்டே. படைத்தலைவன், அறை கூவுபவன் அவன். படைக்கலம் என்று மேலும் சொல்லெடுக்க, நான் அவனுடன் தனிப்போருக்கு சித்தமாக இருப்பதாக சென்று சொல்லுங்கள் என்றான். படைத்தலைவன் வரும்போதே அதை குருநகரி படைகள் ஒய்த்தறிந்திருந்தன. செல்லும் போதே அதன் மறுமொழியையும் உணர்ந்து விட்டன. அவன் செல்லும் வழியில் படைகளில் எழுந்த ஒலியே அதை காட்டியது. நீரில் கனல் விழுந்து மூழ்குவது போல படைத்தலைவன் திரளில் மறைந்தான். அப்பால் ஹூண்டனின் கொடி மேலேறியது. அவன் படை வீரர்கள் கொம்புகளை ஊதினர். குருநகரி படைகளில் பேரோசை எழுந்து அதை சூழ்ந்தது.
தன் தேரை அங்கே செலுத்தும்படி சொன்ன நகுஷன் தேர்தட்டில் புன்னகையுடன் கை கட்டியபடி நின்றான். தொலைவிலேயே அவன் ஹூண்டனை கண்டான். தன் தேர்தட்டில் கரிய பெருந்தோள்களுடன் இடையில் புலித்தோலாடை மட்டும் அணிந்து யானைத்தோல் காலணிகளுடன் அணிகள் ஏதுமின்றி அவன் நின்றிருந்தான். தாடியை தோல் நாடாவால் கட்டி மார்பில் இட்டிருந்தான். குழலை பெரிய கொண்டையாக கட்டி இடத்தே சரித்திருந்தான். அம்பு விடுவதற்குரிய தோல் உரைகள் கைகளில் இருந்தன. நகுஷனின் தேர் சென்று அவன் தேருக்கு முன்னால் நின்றது. இருவருக்கும் நடுவே இருந்தவர்கள் ஊதப்பட்ட மாவு என விலகி முற்றம் ஒன்றை அமைத்தனர். மெல்ல படைகள் இணைந்து சூழ்ந்து ஒரு பெரும் வளையம் ஒன்று அமைந்தது. முகங்களாலான சுவர் என அது எழுந்தது. குருதி தோய்ந்த முகங்கள், போர்க்களியில் சிவந்த கண்கள். பலர் கவசங்களை கழற்றி கைகளில் வைத்திருந்தனர். வாள்களையும் வேல்களையும் ஊன்றி அவற்றின் மேல் உடல் எடையை தாங்கி நின்றனர். கம்பணன் முன்னால் வந்து நின்று, எங்கள் அரசர் இக்களம் விட்டு ஓடவோ அடிபணியவோ விழையவில்லை. ஆகவே இறப்பு வரை தனிப்போரை விழைகிறார். வெறும் கைப்போர் அவர் விழைவது. அரசர் விழைந்தால் அவர் விழையும் படைக்கலத்தை கொள்ளலாம். நாகர்குல நெறிகளின்படி தனிப்போரில் வென்றால் அவர் குருநகரியை வென்றதாகவே பொருள். குருநகரியின் அரியணையை அவர் விரும்பவில்லை. ஆனால் தன் அன்னையின் எரியிடத்திலிருந்து ஒரு பிடி எரிமண் கொண்டு செல்ல அவருக்கு குருநகரியின் குடித்தொகை ஒப்புதல் அளிக்க வேண்டும். படைத்தலைவன் ஏதோ சொல்வதற்குள் நகுஷன் கை நீட்டி தடுத்து, அவ்வண்ணமே தன் கைகளில் இருந்த அம்புரைகளை கழற்றி பாகனிடம் அளித்தபடி, இறப்பு வரை போர், வெறும் கைகளால். படைத்தலைவன், அரசே, அவர்களின் நகங்களில் நாகப்பல் நச்சு உண்டு. அவன் கான் மகன் என்று நகுஷன் சொன்னான். இங்கே கான் நெறி திகழ்க என்றபடி தேரிலிருந்து குதித்தான். தன் கையுறைகளை கழற்றிவிட்டு ஹூண்டன் மண்ணில் குதித்தான். கம்பணன் ஹூண்டனின் காலணிகளை கழற்றி வாங்கி கொண்டான். நகுஷனின் அணுக்க காவலர்கள் அவன் அணிந்திருந்த மணி மாலையையும் கணையாழிகளையும் இடைக்கச்சையையும் உடைவாளையும் கழற்றி எடுத்து கொண்டனர். மான் தோலாடையை இடையில் அணிந்து அதன் மேல் தோல் கச்சையை இறுக்கிய பின் குனிந்து மண்ணை தொட்டு சென்னி சூடினான். உள்ளங்கைகளை மண்ணில் பதித்து உரசிக்கொண்டு முன்னால் சென்று நிலை மண்டிலத்தில் நின்றான். ஹூண்டன் அவன் அசைவுகளை கூர்ந்து நோக்கியபடி வந்து நின்று மண்ணை தொட்டு வணங்கி ஒரு துளி நாவிலும் இட்டுக்கொண்டான். கம்படன், நெறிகள் இல்லை, காட்டுமுறை. ஆம் என்றான் நகுஷன். இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கியபடி சுற்றி வந்தனர். ஹூண்டனின் தோள் தசை துடித்தபடியே இருப்பதை நகுஷன் கண்டான். அதை நோக்கி விழி நட்டான். அவனும் அதை உணர்ந்ததும் அவன் விழிகள் நிலை பிறழத் தொடங்கின. நகுஷன் என ஓர் ஒலியை எழுப்பினான். அவன் பாயப்போகிறான் என எண்ணி ஹூண்டன் பாய்ந்ததும் அவன் பாயாமல் பின் நகர்ந்தான். ஹூண்டன் நிலை பிறழ்ந்து தடுமாற அவன் புறங்கழுத்தில் ஓங்கி அறைந்தான். மண்ணில் விழுந்து கையூன்றி எழுந்த ஹூண்டன் ஓர் அடி தடுமாறி நின்றான். அவன் நிகர்நிலை சற்றே பிறழ்ந்து விட்டதே என உணர்ந்ததும் குருநகரியின் வீரர்கள் வாழ்த்தொலி எழுப்பினர். அந்த ஒலி ஹூண்டனை சினம் கொள்ளச் செய்தது. பன்றி போல உருமியபடி அவன் பாய நகுஷன் அவனை தடுத்து பற்றி கொண்டான். இருவரும் தழுவிக்கொண்டு நிலமறைந்து விழுந்து உருண்டனர். கால்கள் மண்ணில் துழாவி திளைத்து பின்னி விடுவித்துக் கொண்டு மீண்டும் இறுகின. ஹூண்டன் நகுஷனை தூக்கி அறைந்தான். புரண்டே எழுந்து ஹூண்டனை பற்றி பக்கவாட்டில் வீழ்த்தி அவன் விலாவெலும்புகளில் ஓங்கி அறைந்தான் நகுஷன். ஹூண்டன் வலியில் மெல்ல முனகினான். ஹூண்டன் எழுவதற்குள் நகுஷன் அவனை மேலும் மேலும் என அறைந்தான். ஹூண்டன் பாய்ந்தெழுந்து நகுஷனை தன் கை கால்களால் கவ்விக்கொண்டு மண்ணில் வீழ்த்தினான். அவனை புரட்டி மேலேறிவிட ஹூண்டன் முயல நகுஷன் அதற்கு இடம் கொடாமல் புரண்டு கொண்டே இருந்தான். இருவரும் மண்ணில் புழுக்களைப் போல உருண்டனர். மென்மையான குருதியில் ஓருடல் என இருவரும் திளைப்பதைப் போல என்று நகுஷன் உணர்ந்தான். விழிகளில் நழுவி குழைந்து அகன்று அணுகிய காட்சிகள் எது தன் கை எது பிறன்கால் என்று அறிய முடியவில்லை. 4 கால்களும் 4 கைகளும் கொண்ட விந்தை உயிர் என தன்னை எண்ணினான். அத்தனை எண்ணங்களும் அப்போருக்குள் எங்கே நிகழ்கின்றன? எப்படி அவை அடிபடாமல் நசுங்காமல் ஊடுருவுகின்றன? ஒரு கணம் மிக மிக விரிந்து ஒரு பகலென தெரிந்தது. அதில் ஹூண்டனின் கழுத்து நரம்பு புடைத்த வளைவு மிக அருகே வந்து அதிர்ந்து காத்து நின்றது. அவன் எம்பி தன் வாயால் அந்நரம்பை கவ்வி இறுக்கினான். ஹூண்டனின் உடல் துடித்து அதிர்வதை அவன் உடல் எங்கும் உணர முடிந்தது. குருதியை நாவில் வெம்மையென உப்புச்சுவையென உணர்ந்தான். ஹூண்டன் தன் கைகளை விடுவிக்கும் பொருட்டு முழு உயிர் விசையாலும் திமிர ஆற்றலை எல்லாம் திரட்டி அவனை அடக்கியபடி
கடித்த பற்களை விலக்காமல் தலையை அசைத்து அத்தசையை வாயில் நெளியும் நரம்புடன் கவ்வி இறுக்கிக் கொண்டான். ஹூண்டன் உச்சக்கட்ட திமிரலுடன் ஒரு முறை அதிர்ந்த பின் மெல்ல தளர்ந்தான். அவன் மூச்சு நகுஷனின் கன்னத்தில் ஆவி வெம்மையுடன் குருதி துளிகளுடன் தெரித்தது. அவன் கைகள் நகுஷனின் தோளில் எடையுடன் அமைந்து வியர்வையில் வழுக்கிச் சரிந்தன. கால்கள் கவ்வலை விடுத்து பக்கவாட்டில் அகன்றன. நகுஷன் அவனை புரட்டி போட்டு மேலேறி அமர்ந்து நோக்கினான். கடிவாய் சிதைந்து திறந்திருக்க அதில் மூச்சு குமிழிகள் குருதியுடன் வெடித்தன. மூக்கிலும் வாயிலும் குருதி துளிகள் தெரித்தன. அவன் உதடுகள் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தன. தன் வாயிலிருந்து குருதியே அவன் துப்ப போன போது அச்சொற்கள் சித்தத்தில் உறைந்தன. உண்க, என்னை உண்க. அவன் திகைத்து அமர்ந்திருந்தான். உண்க உண்க என்றான் ஹூண்டன். என்னை உன்னுடன் சேர்த்து கொள்க. நகுஷன் கைகள் தளர்ந்தன. மயங்கி ஹூண்டன் மேலேயே விழுந்து விடுபவன் போல் உணர்ந்தான். பின் அந்த குருதியையும் நினைத்தையும் உறிஞ்சி உண்டான். நாவால் வாயை நக்கியபடி கைகளால் ஹூண்டனின் கழுத்தை பற்றி அவன் மோவாயை மேலே தூக்கி வலப்பக்கமாக திருப்பி ஒரே மடிப்பில் கழுத்தெலும்பை மேல் நோக்கி உடைத்தான். உடல் இருமுறை துள்ளி அதிர்ந்தது. கைகள் மண்ணை அள்ளி இழுபட்டன. நகுஷன் எழுந்து தள்ளாடி நின்றான். காட்சிகள் மயங்கி அலையடிக்க விழுந்து விடுவோமென எண்ணி மீண்டும் மீண்டும் இமைகளை மூடி திறந்து நிலை மீண்டான். திரும்பி அருகே நின்ற கம்பனனிடம், இவன் உடலை குருநகரியின் கொடி தொடர கொண்டு செல்க. ஓடி வந்த படைத்தலைவன் தோளை பற்றியபடி நின்று, நம் கோல் தாழ்த்தி இவன் உடல் மண்ணுக்கு அளிக்கப்பட வேண்டும். நம் குடிகள் 41 நாள் சிதை நோன்பு கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டான். மாமலர் 42வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.